இன்னைக்கு பைரவ அஷ்டமி. பைரவர் சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒருவர். காலத்தை கட்டுக்குள் வைப்பதால் தான் அவரை கால பைரவர்னு சொல்கிறோம். அவருக்குள்ள நவ கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் இருக்கிறது. ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்தவர். அவர் திசையே ஆடையாக அணிந்தவர். கையிலே கபாலம் சூலம் ஏந்தியவர். அவருக்கு நாய் வாகனமாக இருக்கும். மிகப்பெரிய துன்பம் கஷ்டம் இருப்பவர்கள் பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்தால் துன்பங்கள் நீங்கும். அவருக்கு மிகவும் பிடித்தது செவ்வரளி மலர்கள். சிவப்பு நிறத்தில் எந்த மலர்களும் கொடுக்கலாம். நிறைய பேர் சிவப்பு துணியில் மிளகு கட்டி தீபம் ஏற்றுவாங்க. பூசணிக்காயிலையும் தீபம் ஏற்றுவாங்க. அதே மாதிரி அவருக்கு தயிர் சாதம் பிரசாதமாக தருவாங்க. பைரவர் வழிபாடு மிகவும் பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடு. மனதில் இருக்கும் அச்சம் பயம் எல்லாவற்றையும் நீக்குவார். எல்லா சிவத்தலங்களிலும் பைரவருக்கு சன்னதி உண்டு. கோவில் பூஜை முடிந்த பிறகு பைரவரிடம் சாவியை வைத்து பின்னர் தான் நடையை சாத்துவார்கள். காலையில் முதல் பூஜை பைரவருக்கு பண்ணி அந்த சாவியை எடுப்பார்கள். பைரவர் கோவில்கள் எல்லா சிவத்தலங்களிலும் பைரவ சன்னதி இருக்கும். சில சிவன் கோவில்களில் இருக்கும் பைரவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள். அப்படி ஒரு கோவில் திருப்பத்தூரில் இருக்க திருத்தளிநாதர் கோவில். இங்கே பைரவ மூர்த்தியை இரும்பு சங்கிலியால் கட்டி வைத்திருப்பார்கள். அத்தனை உக்கிரமாக இருப்பார். இவர் மகாவர பிரசாதி. அது மாதிரி கும்பகோணத்துக்கிட்ட திருவிசைநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, சின்ன ஊர். அந்த ஊரில் சிவன் கோவில். அந்த சிவன் கோவிலில் சதுர் பைரவர்கள் அருள் புரிகிறாங்க. அதாவது 4 யுகங்களுக்கும் உரிய 4 பைரவர்கள் அருள் புரிகிறாங்க. இன்றைக்கு எல்லா சிவத்தலங்களிலும் பைரவருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும். ஏனென்றால் இன்று தான் பைரவர் உடைய ஜன்மம் உதித்த நாள். அதனால் இதுக்கு பைரவ அஷ்டமின்னே பேர். எல்லாரும் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வோம்.